السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறைநிலை நிர்வாக பெருமக்களே, இந்த திருமண விழாவிற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர் முகமது அப்துல்லா அவர்களின் செல்வ புதல்வி அஃப்ரோஸ் பானுவினுடைய திருமணத்திலே கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தம்பதிகளையும் இந்த தம்பதிகள் மூலமாக பிறக்கின்ற எல்லா குழந்தை செல்வங்களையும் இறையச்சத்தோடும் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய சந்ததிகளாகவும் அனைத்து சமுதாய மக்களையும் மதத்தவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய சிறந்த குடும்பமாக இந்த குடும்பங்களை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் என்பது ஒரு வணக்கம் தான். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இவைகளெல்லாம் வணக்கமாக இருப்பதை போன்று திருமணம் என்பதும் ஒரு வணக்கம் தான். வணக்கம் என்று சொன்னால் இறைவனும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்யும்படி இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த திருமணங்களை நாம் நடத்த வேண்டும். தொழுகையை நம்முடைய இஷ்டத்தின் அடிப்படையிலே, ஹஜ்ஜை நம்முடைய இஷ்டத்தின் அடிப்படையிலே நாம் எவ்வாறு செய்ய முடியாதோ அவ்வாறே திருமணங்களையும் நம்முடைய இஷ்டத்தின் அடிப்படையிலே நடத்துவதற்கு இந்த மார்க்கத்தில் கொஞ்சமும் அனுமதி இல்லை, அதிகாரம் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அன்னிக்காகும் என் சுன்னத்தி, திருமணம் என்பதற்கு வழிமுறை எனக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற அனைத்து நபிமார்களினாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிமுறை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். திருமணத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் சந்ததிகளை பெறுவதுதான் அதனுடைய உண்மையான நோக்கம். ஆசைகளை தனித்துக் கொள்வதுதான் திருமணத்தின் நோக்கம் என்று சொன்னால் மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கு மத்தியிலே வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். மனித சமுதாயம் மட்டும்தான் முறையாக திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காட்சியினை உலகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எனக்கு முன்னால் பேசிய நெல்லை மாவட்ட அரசு காசி அவர்கள் பேசுகின்ற பொழுது அதிகமான குழந்தைகளை நாம் பெற வேண்டும் என்பதாக தன்னுடைய வாழ்த்துறையிலே சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் ஆகிரத்திலே மற்ற எல்லா சமுதாயங்களை விட தன்னுடைய சமுதாயம் எண்ணிக்கையால் அதிகமாக இருப்பதை பார்த்து அவர்கள் ஆனந்தப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள் என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். உலகம் பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ, ஆதம் ஹவ்வா தம்பதிகள் மூலமாக அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் அல்லாஹ் பலிக்கு பெருக செய்தான் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இஸ்லாமிய திருமணத்திலே சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதிகமாக கலந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. பொதுவாக இந்திய திருநாட்டில், குறிப்பாக தங்க தமிழகத்திலே வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இஸ்லாமியர்களான எங்களை எல்லாம்
மாமா என்று அழைப்பார்கள், மச்சான் என்று அழைப்பார்கள், தாத்தா என்று அழைப்பார்கள், பேரப்பிள்ளை என்று உறவு முறைகளை வைத்து அழைப்பார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இங்கே நாம் மதத்தாலும் மொழியாலும் நிறத்தாலும் மாறுபட்டிருந்தாலும் கூட நமக்கெல்லாம் தாய் தந்தை ஒரே நபர்கள் தான். ஆதம் ஹவ்வா என்று இஸ்லாமியர்கள் சொல்வார்கள், ஆதம் ஏவாள் என்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்வார்கள். ஆதம் ஹவ்வா என்ற தம்பதிகளுக்கு பிறந்த நாம் தான் காலப்போக்கிலே மதத்தால் மொழியால் நாம் பிரிந்து கிடைக்கின்றோம். இருந்தாலும் கூட நாம் இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், யூதராக இருந்தாலும் நம்முடைய ஆதிபிதா ஆதம் தான், நம்முடைய அம்மா ஹவ்வா தான், ஏவாள் தான் என்பதாக உலக பொதுமறையாம் அல்குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இந்த அரங்கிலே மதங்களை கடந்து ஒற்றுமையாக உறவு முறைகளோடு நாம் அமர்ந்திருப்பதை போன்றுதான் உலகம் உள்ளளவும் நம்முடைய ஒற்றுமையை நாம் பேண வேண்டும். நம்முடைய ஒற்றுமையை குறைப்பதற்காக, நம்மை துண்டாடுவதற்காக ஒரு சின்ன கூட்டம் முயற்சி செய்தாலும் கூட அந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து நம்முடைய ஒற்றுமையை மென்மேலும் நாம் ஓங்க செய்ய வேண்டும். ஒற்றுமையை பசுமையாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைரின், எல்லாம் உள்ள இறைவன் இந்த தம்பதிகளுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக. நன்மையான காரியத்தில் மட்டும் இந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் இன்று வணங்கி வழிபடக்கூடிய நல்ல தம்பதிகளாக இந்த தம்பதிகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பணி செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளை இந்த தம்பதிகள் மூலமாக அல்லாஹ் வெளியாக்குவானாக என்று உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன். இன்றைய மணமகள் அபுரஸ்பான அவர்கள் பிறந்த நேரத்தில் அவர்களுக்கு பெயர் சூட்டியதே நான் தான். பூனை சீக்கிரத்தினுடைய நண்பர் அப்துல்லா, அவர் ஒரு தாத்தாவா ஆகணும், அதுக்கு நீ எல்லாம் துவா செய்யுங்க. அந்த பேர குழந்தைகளுக்கு நாங்கள் தான் பெயர் சூட்ட வேண்டும், அதில் நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த தம்பதிகளுக்கும் வாழ்த்துகின்ற நமக்கும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் முழுமையான விதாயத்தையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. திருமணத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மணமக்கள் வீட்டார் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله وما بعد اوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع. وقد قال النبي صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. وقال أيضا: تناكحوا وتراضوا وتناصروا فإني
بكم يوم القيامة وبصدق ونسأل الله تعالى أن يجعلنا ممن يطيعه ويطيع رسوله واستغفر الله إن الله غفور رحيم. بارك الله لك وبارك عليكما وجمع بينكما في خير وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.